வெல்கம் டு மை சேனல் செட் டாக்ஸ். செட் டாக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா 2024 நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக சேவிங்ஸ் பண்ணணும். அதுக்கு சில விஷயங்களை நான் வாங்கியிருக்கேன். ஸோ என்னென்ன மாதிரி விஷயங்கள் வாங்கியிருக்கேன், சில விஷயங்கள் ஆல்ரெடி வாங்கியிருப்பேன், சில 2-3 விஷயங்கள் கொஞ்சம் புதுசாக வாங்கியிருக்கேன். ஸோ என்னென்ன விஷயங்கள் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நிறைய பேர் நான் போட்டிருந்த பட்ஜெட் பிளானர், சேவிங்ஸ் பிளானரை வந்து பிடிஎஃப் கேட்டு கிட்டத்தட்ட 500 பேருக்கு மேலே மெயில் பண்ணிட்டீங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ரொம்ப சந்தோஷம். ஸோ என்னோடய பிடிஎஃப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி நான் நினைக்கிறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அதை பிரிண்ட் அவுட் எடுத்து அழகாக பைண்ட் பண்ணி ஸ்பைரல் பைண்டிங் போட்டு எனக்கு ஃபோட்டோ அனுப்பிச்சிருந்தீங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எல்லாருமே வரப்போகிற வருஷம் அதிகமாக சேமிக்கணும். வீண் செலவுகள் யாருக்கும் வரக்கூடாது. நீங்கள் நினச்ச காரியங்கள் எல்லாமே செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் நான் உங்களை வாழ்த்துறேன். இந்த வருஷத்தோட கடைசி நாட்களில் நம்ம வந்திருக்கிறோம். ஸோ இந்த வருஷம் நம்ம என்னென்ன தப்பெல்லாம் பண்ணோம் ஃபினான்ஷியலி அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆராய்ச்சி பார்க்கணும். நாளைக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷத்தோட இந்த மந்தோட ஃபினான்ஷியல் ஸ்கேனிங் ப்ளஸ் இந்த இயர்லியோட ஃபினான்ஷியல் ஸ்கேனிங் நான் என்னென்ன மிஸ்டேக் பண்ணேன் அப்படிங்கிறதெல்லாம் டீட்டெயில்டு வீடியோவாக நாளைக்கு உங்களுக்கு வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வருஷத்துக்கு என்னுடைய பட்ஜெட் ப்ளஸ் சேவிங்ஸ்க்கு செய்கிறதுக்கு ப்ராப்பராக சக்ஸஸ்ஃபுல்லாக செய்கிறதுக்கு நான் வாங்கியிருக்கக்கூடிய சில பொருட்கள். ஒவ்வொன்றத்தோட யூஸையும் நான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். எதுக்காக வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத சொல்கிறேன். இந்த ஆரஞ்சு கலர் ட்ரேயில் நான் எல்லாத்தையுமே கிட்டாக வச்சுடுவேன். ஸோ அதனால் அந்த ட்ரே ஃபஸ்ட்டு வாங்கினேன். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா பட்ஜெட் அண்ட் சேவிங்ஸ் பிளானர். நான் அவங்க எல்லாருக்கும் பிடிஎஃபாக கொடுத்தேன் இல்லையா, அதை வந்து பார்த்திங்கன்னா நான் பிரிண்ட் அவுட் எடுத்து அதை வந்து நான் ஒரு சார்ட் பைண்டிங் மாதிரி போட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஃபஸ்ட்டு பேஜ் வந்து பார்த்திங்கன்னா சும்மா ஒரு பார்க்க டைரி பார்வையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நானே டிசைன் பண்ணேன். பிக்சர்ஸ் எடுத்து வச்சு கொஞ்சம் கலர்ஃபுல்லாக பண்ணேன். அது ஃபஸ்ட்டு ஷீட் நான் கலர் பிரிண்ட் அவுட் எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் உள்ளே நான் யூஸ் பண்ணிருக்கக்கூடிய பிடிஎஃப்பில் கொடுத்த மாதிரி அப்படியே வந்து நான் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். கலர் ஜெராக்ஸில் எடுத்தால் ரேட்டு கூட வரும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பட் எனக்கு என்னமோ கலர்ஃபுல்லாக எடுத்தோம் அப்படின்னா இதுக்கு ஒரு அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம். அப்போ நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காக இதை வந்து நம்ம ப்ராப்பராக யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்குள்ளே வந்துடும். இப்போ என்னாலலாம் வரவு செலவு கணக்கு எழுதாமலாம் இருக்கவே முடியறதில்ல. எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷமாக வந்து எனக்கு பழகிடுச்சு எழுதி. இந்த டைரி பார்க்குறப்ப கலர்ஃபுல்லாக இருக்கிறப்ப எனக்கே எழுதுறதுக்கு ஆசையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி நான் ஒவ்வொரு மந்த்துக்குமே நான் கொடுத்துருந்தேன். ஸோ பாருங்கள், ஸோ நல்லா குவாலிட்டியாக எடுத்திருந்தாங்க. அந்த கலர் பிரிண்ட் அவுட்டை எனக்கு பார்க்கவே ரொம்ப சர்ப்ரைசிங்காகவும் இருந்துச்சு, சந்தோஷமாகவும் இருந்துச்சு. போன டைமே கலர் பிரிண்ட் அவுட் தான் நான் எடுத்தேன். ஸோ இந்த தடவை பார்த்திங்கன்னா குவாலிட்டி ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. மெயினாக எனக்கு இந்த தடவை எனக்கு என்னோடய டைரியில் பிடிச்சிருந்தது சேவிங்ஸ் பிளானர். ஏன்னா நம்ம எல்லாத்தையுமே ஒரே இதில் வச்சுருந்தோன்னா நம்ம வரவு செலவு எழுதுகிறப்பவே இதையும் சேவிங்ஸையும் நம்ம பண்ணிடலாம். இந்த 10% சேவிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் மினிமம் 10% போட்டிருக்கேன். இப்போ சில மாதம் எனக்கு வருமானம் கூட வருது, நான் 20 எடுத்து வைக்கணும், 30 எடுத்து வைக்கணும்னாலும் நான் எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் மந்த்லி பட்ஜெட், இதுதான் மிகப்பெரிய சேலஞ்ச். அந்த பட்ஜெட் அமௌண்ட் நான் எவ்வளோ போட்டேன், அதில் எவ்வளோ சேவ் பண்ணியிருக்கேன், இது ஒரு சின்ன சிறு சேமிப்பு மாதிரி தான். அதை கண்டிப்பாக குறிக்கணும். அப்புறம் நான் சேவிங்ஸ் சேலஞ்ச், ₹1 சேவிங்ஸ் சேலஞ்ச், 15,000 சேவிங்ஸ் சேலஞ்ச், 1 lakh சேவிங்ஸ் சேலஞ்ச் 3 கொடுத்துருக்கேன். இதில் ஏதாவது ஒன்றா உருப்படியாக ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு நான் நினச்சிட்ருக்கேன். 66,000 வர ₹1னா 50,000 1 lakhல வந்து இதில் எது நம்மளால் முடியுமோ அதை பண்ணலாம் அப்படின்னு நான் இன்னும் டிசைட் பண்ணலை. பார்ப்போம் எது நமக்கு ஃபீஸபிளாக இருக்குமோ அதை பண்ணணும். ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக நான் 3 கொடுத்துருந்தேன். எது உங்களுக்கு இதாக இருக்குமோ அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஸ்மால் சேவிங் பிளானர் இது கண்டிப்பாக எனக்கு செஞ்சே ஆகணும். ஒவ்வொரு மாதமும் நான் செய்யக்கூடிய காயின் சேவிங்ஸாக இருக்கட்டும், நியூ கரன்சி நோட் சேவிங்ஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் நியூ இண்டியல் மணி சேவிங்ஸ் சேலஞ்ச், இது எல்லாமே வந்து எவ்வளவு சேமிச்சுங்கிறத அப்பப்போ எண்ணி நான் வந்து நோட் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பட்ஜெட் அண்ட் சேவிங்ஸ் பிளானர் தான் நான் ஃபஸ்ட்டு பர்ச்சேஸ் பண்ண ஒரு விஷயம், புதுசாக பர்ச்சேஸ் பண்ண முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு டிப்பும் நான் சொல்லிக்கிறேன். நிறைய பேர் வந்து பிடிஎஃப் பிரிண்ட் அவுட் போட வேஸ்ட் ஆகும்னு நினச்சிங்கன்னா மொபைல்லே வச்சுட்டு நீங்கள் அதில் எடிட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த எடிட்டிங் ஆப்ஷனும் கொடுத்துருக்கேன், நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய பட்ஜெட் பேக் வந்து கிழிஞ்சிருச்சு, ப்ரௌன் கலர் பேகு. இது வந்து நான் 2 lakh சேவிங்ஸ்க்காக நான் வச்சுருப்பேன் இல்லையா, 2 lakhs மணி சேவிங் சேலஞ்சு. ஸோ அதுக்காக யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இந்த கவரை வந்து இதே பேகை வந்து நான் பட்ஜெட்டுக்காக யூஸ் பண்ணிக்கலாம், மாதம் பட்ஜெட் என்வலப் கவர் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்னு இதை மாற்றணும். இதை திரும்பி மாற்றணும். ஃபஸ்ட்டு அமௌண்ட் தான் எழுதியிருக்கேன். இது வந்து நான் எங்கே வாங்கினேங்கிறத ஆல்ரெடி அவங்கள்ட்ட சொல்லியிருக்கேன். இங்கே திருச்சியில் எம்பிஎம் ஸ்டோர், கேகே நகரில் எம்பிஎம்னு ஒரு ஸ்டேஷனரி கடை இருக்கும், அங்கே தான் நான் இதை வாங்கினேன்.
நீங்கள் வந்து ஸ்டேஷ்னரி ஷாப்பில் கேட்டாலே கிடைக்கும். ஸோ இது வந்து பழசு தான். இன்னொன்று வந்து ரொம்ப யூஸ் பண்ணாமல் இருந்துச்சு. ஏன்னா நான் அமௌண்ட் எடுத்து நான் அப்படியே பேங்க்கில் போய் எஃப்டியாக போட்டேன், காயினும் வாங்கிட்டேன். சரி, அதனால இது எதுக்கு வேணான்னு சொல்லிட்டு இதை பட்ஜெட்டுக்காக வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நியூ உண்டியல் மணி சேவிங் சேலஞ்சு, நியூ கரன்சி சேலஞ்ச் இதெல்லாமே வந்து நான் புது நோட்டாக மாற்றி இதில் தான் வந்து காயின் சேவிங்ஸ் எல்லா அமௌண்ட்டையுமே புது கரன்சியாக சேர்த்து இதில் கலர்ஃபுல் சேவிங்ஸாக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி வீடியோ போட்டிருந்தேன். இந்த பவுச்சோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 800 rupees எனக்கு ஒரு gift கார்டு கிடச்சிச்சு. அதில் நான் வாங்கினது. இது வந்து பார்த்திங்கன்னா ஜான்வரியிலிருந்து இந்த டிசம்பர் வரைக்கும் நியூ உண்டியல் மணி சேவிங்ஸ் சேலஞ்ச் மூலமாக சேர்த்த பணம், நியூ கரன்சி சேர்த்த பணம், சில்லற காசு ₹1 ₹2 இதெல்லாம் சேர்த்து மாதம் அதை பணமாக மாற்றின பணம் எல்லாமே இதில் இருக்குது. சிறு சேமிப்புக்கான பணம் எல்லாமே இதில் இருக்குது. இதை வந்து நாளைக்கு வரப்போகிற வீடியோவில் எவ்வளோ மொத்தமாக இருந்துச்சுங்கிறத நான் கண்டிப்பாக உங்கள்கிட்ட எண்ணி சொல்லிவிட்டு இந்த வருஷத்துக்கான சேர்த்த அமௌண்ட்டை இதுலேருந்து எடுத்துடுவேன். ஸோ புது மாதத்துலேருந்து ஃபஸ்ட்லேருந்து கலர்ஃபுல் சேவிங்ஸ் ஆரம்பிக்கணும். ஸோ இது கண்டிப்பாக இது தேவை. சிறு சேமிப்பை சேர்த்து வைக்கிறதுக்கு தேவை. இதில் போயிடுச்சுன்னா நான் பணம் எடுக்கவே மாட்டேன்னா எல்லா அமௌண்ட்டையும் நான் புது நோட்டாகவே மாற்றிடுவேன். ஏன்னா டெய்லி புது நோட் கிடைக்காது. கிடைக்கிறப்பெல்லாம் என்ன பண்ணுவேன், புது நோட்டாக மாற்றிட்டு பழைய நோட்டை செலவில் வச்சுருவேன். இப்போ நம்ம கிராசரி ஷாப்பில் ஒரு 2 புது ரூபா நோட்டு கிடச்சிச்சு, 100 ரூபா நோட்னா பழசை தூக்கி மாற்றிட்டு பழசை செலவுக்கு வச்சுட்டு புதுசாக இதில் போட்டுருவேன். இந்த மாதிரி தான் புது நோட்டாகவே சேமித்து பழகுனீங்கன்னா செலவு பண்ணவே மனசு வராது. அதுக்கப்புறம் இன்றைக்கி நான் இதை புதுசாக வாங்கியிருக்கேன், 3-in-1 ஜார். இது எதுக்கு வாங்கியிருக்கேங்கிறத நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க கண்டிப்பாக. சில்லற காசு. ஏன்னா நான் சில்லற காசு சேர்த்துட்டு வந்திருந்தால் அந்த 3 பாக்ஸுமே உடஞ்சிருச்சு, ரொம்ப பழசு. ஸோ அதனால் இது ஆன்லைனில் தான் வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ், அமேசானில். இது வந்து ஒரு ஸ்பைசஸ் ஜார் தான், 3-in-1 ஜார். இதில் வந்து பார்த்திங்கன்னா ₹1 ₹2 ₹5 போட்டுக்கலாம். ஸோ நான் முன்னாடி ஒரு ஸ்டிக்கர் வாங்கி ஒட்டிடுவேன். ₹1 ₹2 ₹5 கேலண்டரில் இருக்கக்கூடிய அந்த அமௌண்ட்டை இது இருக்கும் இல்லையா, நம்பர்ஸ் இருக்கும் இல்லையா, அதை வாங்கி கரெக்டாக முன்னாடி சைடு ஒட்டிடுவேன். அந்த ஃபஸ்ட்டு ரேக் நேராக 1, செகண்ட் ரேக் 2, லாஸ்ட்டாக 5 போட்டால் காயின்ஸ் வந்து சேர்த்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பிளாக் பென், கண்டிப்பாக பட்ஜெட்டு வரவு செலவு எழுதுறதுக்கு பிளாக் பென் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு பிளாக் கலர் ரொம்ப பிடிக்கும். அடுத்து கண்டிப்பாக வந்து ஒரு கால்குலேட்டர் ஒன்று வாங்கி வச்சுக்கணும். சின்ன கால்குலேட்டர் ஒன்று பழசு இருந்துச்சு, பட் ஆனால் எங்கேன்னு தேடணும். அது தேடி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த கிட்டோட சேர்த்துடுவேன். இப்போ நம்ம கையில் மொபைல் இருக்கிறதுனால மொபைலில் இருக்கக்கூடிய கால்குலேட்டர் ஆப்பை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் வரவு செலவு கண்டிப்பாக எழுதுகிறப்ப கரெக்டாக கால்குலேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கால்குலேட்டர் நம்ம சில சமயம் மேனுவலாக மிஸ்டேக் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் எப்போதுமே கால்குலேட்டர் உதவி நான் வச்சுப்பேன். நான் மேக்ஸில் கொஞ்சம் வீக்கு தான். கண்டிப்பாக வந்து நான் இடையில ஏதாவது மிஸ்டேக் பண்ணிவிடுவேன். அதுக்கப்புறம் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இந்த ட்ரே வந்து புதுசாக வாங்கினது, இந்த சேவிங்ஸ் கிட், அந்த பேகு, பட்ஜெட் பேகு, இந்த சில்லற காசு போடுற டப்பா, இது எல்லாத்தையும் இந்த ட்ரேயில் வச்சுடுவேன். வச்சு தனியாக மேலே வச்சுடுவேன். ஏன்னா பேனா பார்த்திங்கன்னா எடுத்துருவாங்க பசங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த நோட்டை கலைச்சி வச்சுருவாங்க. நானே என்ன பண்ணிவிடுவேன், நோட்டை அவசரமாக எழுதுறேன்னு எழுதிட்டு கலைஞ்சு இருக்கும். ஸோ கொஞ்சம் ஆர்கனைஸ்டாக வச்சுப்போம் அப்படிங்கிறதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த ஒரு ட்ரே வாங்கியிருக்கேன். இந்த ட்ரேயில் எல்லாத்தையும் வச்சுடுவேன். வச்சுட்டு அப்படியே ஷெல்ஃபில் வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அது பாட்டுக்கு சேஃபாக இருக்கும். இந்த ட்ரேவை எடுத்து வச்சு செலவு பண்ணுறது பண்ணிவிட்டு பணம் எடுத்துகிட்டு பணம் போட வேண்டியதை போட்டு முடிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ இதோட இங்கே முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி உங்களோட கமெண்ட் செக்ஷனில் தாங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.